வெல்கம் டு கிரேசி டாக்கீஸ். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கைஸ். அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனல் விரைவில் 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணணும் கைஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். திரை விமர்சனம். டைரக்டட் பை அட்லி, ஸ்கிரீன் பிளே பை அட்லி, டயலாக் by Atli S. Ramana Girivasan. Story by Atli, produced by Kalai Puli S. Tanu, starring Vijay, Samantha Ruth, Amy Jackson. Cinematography George C. Williams. Edited by Ruben. Music by G.V. Prakash Kumar. Scene 1. கேரளத்தின் அழகான ஊர் ஒன்றில் அமைதியாக வாழ்கிறார் ஜோசப் குருவில்லா விஜய். அவரது ஒரே சொந்தம் 3ஆம் வகுப்பு படிக்கும் மகள் நைனிகா. விஜயின் எளிமையை பார்த்து அவரை காதலிக்கிறார் பள்ளி ஆசிரியர் எமி. ஒரு சூழ்நிலையில் ஜோசப் குருவில்லாவின் உண்மையான அடையாளம் தெரிய வருகிறது. அவர் ஏன் மறைந்து வாழ்கிறார்? அவருடைய கடந்த கால பிரச்சனைகள் திரும்ப வரும்போது எப்படி சமாளிக்கிறார் என்பதே தெரியின் கதை. 90களில் வந்த சில வெற்றி படங்களின் சாயல் கொண்ட கதையில் விஜயை பொருத்தி குடும்ப நாடகத்தில் இணைத்துக் கொடுக்க முயன்றிருக்கும் இயக்குனர் அட்லி அதில் ஓரளவு வெற்றி பெறுகிறார். தந்தை மகள், அம்மா மகன், காதலன் காதலி ஆகிய உறவுகளை நேர்த்தியாக சித்தரித்திருக்கும் இயக்குனர் நாயகன் வில்லன் விஷயத்தில் கோட்டை விட்டிருக்கிறார். வில்லனின் பழிவாங்கலும் அதன் தொடர்ச்சியும் பார்வையாளர்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்க வேண்டிய தாக்கம் துளியும் இல்லை. சீன் 2 கெத்தாக கூறும் காட்சி அவரது ரசிகர்களால் விசிலடித்து ரசிக்கப்படுகிறது. இந்த ஒரு இடத்தில் இயக்குனர் தன் ஆக்ஷன் பட முத்திரையை பதிக்கிறார். ஆனால் அதை அடுத்து வரும் சராசரியான பழிவாங்கும் படலம், வழக்கமான ஹீரோயிசம் ஆகியவை ஏமாற்றமளிக்கின்றன. சமந்தாவிடம் விஜய் அன்பாக பேசிக் கொண்டிருக்கும் போதே ஏதோ விபரீதம் நடக்கப் போவது தெரிந்துவிடுகிறது. இதுபோலவே எல்லா திருப்பங்களும் முன்கூட்டியே தம்மை அறிவித்துக் கொண்டு விடுகின்றன. எதிர்பாராத திருப்பங்களிலோ நம்பகத்தன்மை இல்லை. கேரளாவில் இருக்கும் ஜோசப் அடுத்த சில மணி நேரங்களில் சென்னையில் விஜயகுமாராக அவதாரம் எடுக்கிறார். கிளைமாக்ஸில் 10 வினாடிகளுக்குள் வில்லனை அடித்துக் கொன்று தொங்கவிடுகிறார். பள்ளி பேருந்து தன் கண்ணெதிரில் ஆற்றுக்குள் விழுந்ததும் விஜய் ஓடி வந்து ஆற்றுக்குள் மூழ்கி எழுவதற்குள் அங்கே மீட்பு குழு, மருத்துவ முகாம், பெற்றோர்கள் என அத்தனை பேரும் குவிந்துவிடும் நம்ப முடியாத அதிசயம் நடந்துவிடுகிறது. 4ஆம் காட்சி அரசு பள்ளியை ஆக்கிரமித்திருக்கும் ரவுடிகளை விஜய் கையாளும் காட்சியை காமெடி என்று நினைத்து இயக்குனர் உருவாக்கியிருக்கலாம். பார்ப்பவர்களுக்கு அழுகைதான் வருகிறது. இரவில் தன்னோடு மோதியவர்களை பகலில் விஜய் சந்திக்கும் காட்சி நன்றாக அமைந்திருக்கிறது. ராஜேந்திரனுக்கும் விஜய்க்கும் நடக்கும் உரையாடல்கள் சில இடங்களில் ரசிக்கும்படி உள்ளன. பாசமுள்ள சாதுவான அப்பா, ஆக்ரோஷமான காவல்துறை அதிகாரி, பிரியத்தை கொட்டும் காதலன் என்று 3 விதமான வண்ணங்களை காட்டி விஜய் ஜமாய்த்திருக்கிறார். காட்சிக்கேற்ற விதத்தில் உடல் மொழியில் வித்தியாசம் காட்டுகிறார். பாவம் இயக்குனர் மகேந்திரன், அவருக்கு நடிப்பதற்கென்று பெரிதாக எதுவுமில்லை. சமந்தா, பேபி, நைனிகா, ராஜேந்திரன் ஆகியோர் படத்துக்கு வண்ணம் சேர்க்கிறார்கள். நைனிகா எல்லா காட்சிகளிலும் ஸ்கோர் செய்திருக்கிறார். சமந்தா தன் அழகினாலும் தேர்ந்த நடிப்பினாலும் பாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கிறார். மொட்டை ராஜேந்திரன் அடக்கி வாசித்து சிரிக்க வைக்கிறார். 2-3 காட்சிகளில் தலையை காட்டிவிட்டு போகும் எமிக்கு இந்த படத்தில் என்ன வேலை என்பது தெரியவில்லை. பாடல்களை படமாக்குவதில் தனது குரு ஷங்கரின் முத்திரைகள் அட்லியிடம் தெரிகின்றன. மனித உறவுகளின் மென் சித்திரங்களை திரையில் வடிக்கும் நுட்பமும் அவருக்கு கை வந்திருக்கிறது. ஜார்ஜ் சி. வில்லியம்ஸ், படத்தொகுப்பாளர் ஆண்டனி எல். ரூபன் இருவருமே படத்துக்கு பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறார்கள். அட்லியும் ரமண கிரிவாசனும் சேர்ந்து எழுதியுள்ள வசனங்கள் கவனிக்க வைக்கின்றன. அவர்களுக்கு புரியும் பாஷையில் சொல்ல வேண்டும் என்னும் வசனம் வன்முறையை நியாயப்படுத்துவதற்கு பயன்பட்டிருக்கிறது. தனது 50வது படமான இதில் G.V. பிரகாஷ் குமார் சறுக்கியிருக்கிறார். கிளைமாக்ஸில் நான் ஒரு நல்ல அப்பா என்கிறார் விஜய். குழந்தை வளர்ப்பில்தான் எல்லாமே இருக்கிறது என்றும் சொல்கிறார். படத்தின் செய்தியாக இதை அட்லி கருதியிருக்கலாம். ஆனால் அதை வலுவாக வெளிப்படுத்தும் அளவுக்கு திரைக்கதை அமையவில்லை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் கைஸ். பை பை.